எனக்கு பெண் குழந்தையா? இந்த வீடியோல நீ பெண் குழந்தையா எனக்கு பிறந்தப்போ நான் என்ன பண்ணேன்? என் மனசுல என்ன ஓடுச்சு? அத சொல்லப் போறேன். உங்க அம்மாக்கு பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, ஆ பனிக்கூடம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு, தண்ணி கம்மியா இருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் முன்னாடியே அட்மிட் பண்ணியிருந்தோம். நான் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு திரும்பி ஹாஸ்பிட்டல் போகலான்னு வந்தேன். அதிகாலை ஒரு 4:30 மணி இருக்கும். அப்போ ஒரு கால் வந்துச்சு. குழந்தை பொறந்துருச்சு. பிறந்த குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை கேட்டதும் அப்பாவுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உண்மைய சொல்லணும்னா நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஐயோ! எனக்கு எதுக்கு பெண் குழந்தை பொறந்துச்சுன்னு கவலைப்பட்டேன். கடவுள்கிட்ட கேட்டேன். இது எப்ப நடந்துச்சுன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. 2019ல. அப்பா எம்எஸ்சி வரையும் படிச்சிருக்கேன். நல்ல குடும்பம் தான். ஒரு மிடில் கிளாஸு. முற்போக்கு சிந்தனை உள்ளவன் தான் நானு. இருந்தாலும் நான் ஏன் கவலைப்பட்டேன்? ஏன்னா, இது பெண்களுக்கு பாதுகாப்பான உலகம் இல்ல. இங்க சின்ன பெண் குழந்தையிலேருந்து வயசானவங்க, கிழவிங்க வரைக்கும் விட்டு வைக்க மாட்றாங்க. உன் உன்னோட அப்பா நானு நெறைய நியூஸ் பார்ப்பேன். அந்த நியூஸ்ல சில விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்றேன். நீ பயப்பட வேணாம். டெல்லியில ஒரு பொண்ண பஸ்ல வச்சு ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க 4 பேரு. அப்புறம் ஒரு டாக்டர் பொண்ணு ஸ்கூட்டில போகும்போது ஆந்திரா கிட்ட கடத்தி எடுத்துன்னு போய் ரேப் பண்ணி அவங்களே கொன்னுட்டாங்க. அப்புறம் ஒரு 10 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு பாண்டிச்சேரியில 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு கொன்னு சாக்கடை தூக்கி போட்டாங்க. அது குப்பன்னு நெனச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. 3 நாள் முன்னாடி தான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் நடக்கும்போது எவ்வளோ வலிச்சிருக்கும். அது நெனைக்கும் போதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. இங்க எல்லாரும் இந்த பொண்ணுங்கலாம் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க பண்ண ஒரே தப்பு பொண்ணா பொறந்தது தானே. இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் நடந்த மாரி உனக்கும் நடந்துச்சுன்னா நடக்குமோன்னு பயமா இருக்கும். அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல உன்ன வச்சு பார்ப்பேன். ஐயோ! என்னோட பொண்ணா நெனச்சு பார்ப்பேன். ரொம்ப கவலையா இருக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. கோவம் வரும், பயமும் வரும். உன்ன எப்படி நான் பாதுகாப்பா இந்த நாய்ங்களுக்கு மத்தியில வளர்க்க போறேன்னு தெரியல. இப்போ உனக்கு வந்து 5 வயசு தான் ஆகுது. எனக்கு 37 ஆகுது. உனக்கு டீனேஜ் வயசு வரும்போது எனக்கு 60 வயசாயிடும். ரொம்ப வயசாயிடும். உங்க உடம்புல தெம்பு இருக்காது. அப்ப ஏதாச்சும் வியாதி, ஏதாச்சும் டயபெட்டிஸு, சுகரு, பிபி அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா, ரொம்ப நான் என்னோட உடம்புல தெம்பு இல்லன்னா, நான் எப்படி உனக்காக நான் வந்து சண்டை போட முடியும்? உனக்கு எப்படி நான் தைரியமா நிக்க முடியும்னு தெரியலையே! உனக்கு இப்ப கூட கொசு கடிச்சா எனக்கு ரொம்ப வலிக்கும். எனக்கு கொசு கடிச்ச உடனே அந்த இடத்துல வீங்கிடும். நான் மருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும். என்னைய எல்லாம் திட்டுவாங்க. "என்னடா இப்படிலாம் பண்றன்னு?" அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நடந்த மாரி, உன்ன யாராச்சும் ஏதாச்சும் அந்த மாரி பண்ணி, உன்ன ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா, அந்த 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 நேரத்துல உனக்கு எவ்வளோ வலிக்கும்? ரொம்ப கொடுமையா இருக்கு. குழந்தைய போய் ரேப் பண்றானுங்க. ரொம்ப ரொம்ப இதுவா சொல்லணும்னா, குழந்தைங்களோட அந்த பெண்ணோட ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல போய் எப்படி ரொம்ப வலிச்சிருக்கும்ல அவங்களுக்கு. துடிச்சு போயிருப்பாங்கல்ல. அந்த செத்துப்போன குழந்தலாம். ஐயோ! நான் நான் என்ன பண்ண போறேன்?
இன்னும் உன்னை எப்படி பத்திரமா வளர்க்க போறேன்னு தெரியலம்மா. உனக்கு நல்ல அட்வைஸ் குடுத்தாலும், சுத்தி இதெல்லாம் சுத்தி இருக்கவனோட மனநிலை மாறணும். ஆனா எதுவும் மாறாதே! ஆண்கள் அவங்களுடைய மனநிலை மாறினா தான், பெண்கள் ஒரு உயிராவாச்சு இந்த பூமியில நிம்மதியா வாழ முடியும். ஆனா, என்னால எல்லார்கிட்டயும் போய் மாத்த மாத்த முடியாதுல்லம்மா. தெரியலையே! ஆனா ஒண்ணு, இது அப்பாவோட கவலை. அப்பா ஆனா இது நடக்காம பார்த்துக்க முடியுமான்னு தெரியல. உனக்கிட்ட தான் தைரியம் சொல்ல முடியும். ஆனா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, உன்னை யாராவது இந்த மாரி பண்ணாக்கா, நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அந்த விஷயத்த பண்ணவன கொன்னுடுவேன். அவன மட்டும் விட மாட்டேன். அவனுக்கு நல்லது, கெட்டது சொல்லி தராம வளர்த்த உங்க அப்பா, அம்மாவையும் உயிரோட விட மாட்டேன். அவன் கூட பொறந்தவனும் விட மாட்டேன். சுத்தி இருக்கிற உறவினர்களும் விட மாட்டேன். ஏன்னா, அவங்க எல்லாருமே சொல்லி குடுத்துருக்கணும்ல, பொறக்குனதுலருந்து. தப்பு பண்ணிட்டாங்க. அவனுங்க சரியா ஒரு புள்ளைய வளர்க்காத, அதுக்கு பாசமா நான் வளர்த்த என் குழந்தைய பலிகடா குடுக்கணுமா? என் குழந்தைய அவனாச்சும் தொட்டானா, அவன் பரம்பரையே அழிச்சிருவான். இந்த பயம்தான் எல்லாருக்கும் வரணும். அப்பதான் ஆண் பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லி வளர்ப்பாங்க. டேய், ஒழுங்கா இருடா. நீ ஒழுங்கா இல்லைனா நாங்க உயிரோட இருக்க முடியாது. அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா, கூட பொறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மாமி, ஆயா, பாட்டி எல்லாரும் சொல்லணும். ஏன்னா, எனக்கு என்னன்னு எல்லாரும் வீட்ல இருக்கிறதுனால தானே அவன் இந்த மாதிரி தரத்திலே ஆகுறானுங்க. ஏன் ரோட்ல போற பொண்ணுங்கள ஏன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலான்னு தைரியம் வருதுல்ல. இப்ப எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பா வெளியே அனுப்பி வைக்கிறாங்களோ, அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களையும் பாதுகாப்பா வெளியே வைக்கணும். வெளியே அனுப்பும்போது பார்த்துக்கணும் அவங்களும். ஏன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாக்கா நம்ம உயிர் போயிடுமே. அந்த பயத்துல நான் எப்படி ஒரு பொண்ணை பெத்த அப்பா கவலைப்படுற மாதிரி ஒரு பையனை பெத்த அப்பாவும் கவலைப்படும். சரிம்மா. பெண் குழந்தைங்கலாம் ஒரு விலை மதிப்பற்ற வைரக்கல் மாதிரிம்மா. அதை பத்திரமா பார்த்துக்கணும். தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு ஆசை இருக்கு. ஆனா கடைசியா சொல்றேம்மா, எனக்கு நீ பொண்ணா பொறந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீதாம்மா என் உலகம். அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் அவ்வளோதான். நீ அப்பாவுக்கு பொண்ணா பொறந்தது பிடிக்கலன்னு எடுத்துக்காத. புரிஞ்சுதா? அப்பா இருக்கேன், கவலைப்படாத. போ, போய் சந்தோஷமா இரும்மா. கவலை என்னை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாத. நான் இருக்கேன். நீ 5 வயசு, இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள இந்த சொசைட்டி மாறிடும். இந்த சமுதாயம் மாறிடும். நான் நம்புறேன். நான் மாத்துறேம்மா. கவலைப்படாத. நீ போற எல்லா இடமும் உனக்கு நிம்மதி குடுக்குற இடமா நான் மாத்துறேன். பாய். டாடா.